பேஜில் என்ன பாருங்க. சாப்பிட்டு பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறது அவ்வளோ கஷ்டமா? பின்ன ஒரு ஸ்டோரி ரெடி பண்ணி அதுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி எதுவும் அந்த ஸ்க்ரீன் பிளே 3 ஆக்ட் ஆகாமல் அதுவும் ரெடி பண்ணி எனக்கு கிடைச்ச மாதிரி எல்லாத்துக்கும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்ச மாட்டாங்க பாருங்க. அதனால் ஃப்ரெண்ட்ஸ் குரூப் ரெடி பண்ணி ஆளுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அம்மா பட்டு கேட்டால் டாடி மம்மி டேக்கில் சொல்லுவாங்க, மம்மி டாடி டேக்கில் சொல்லுவாங்க. உங்களை இப்போ தான் கம்மியில் அப்புறமா இருக்கும் எப்படி கெஞ்சி கேத்துட்டு வாங்கிட்டு வந்தா திடீர்னு ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் ஒருத்தவன் நான் வரல எங்கள் ஆய வரலன்னு சொல்லுவான். இன்னொருத்தவன் லீட் ரோலுக்காக தான் நான் பிறந்தேன், லீட் ரோல் தான் வேணும் அப்படின்னு ஒருத்தவங்க நிற்பேன். இப்போ நம்ம போட்ட பட்ஜெட்டில் பாதி காசு டீக்கே போயிடும். ஃபர்ஸ்ட் சீனுக்கு ஒரு டீ, ஃபர்ஸ்ட் ஷாட்டுக்கு ஒரு டீ, திரும்பி பார்த்தா ஒரு டீ, ட்ரைபாட் எடுத்த ஒரு டீ, கேமரா எடுத்த டீ, டீ அப்போ இதை என்ன சேர்த்தா சொல்கிறேன். இந்த மிச்ச பட்ஜெட்டை வச்சு இந்த மீத பட்ஜெட்டை வச்சு கேமரா எக்யூப்மெண்ட்ஸ்க்கே 10 ஷார்ட் ஃபிலிம் எடுத்து எப்படியாச்சும் ஒருத்தனையாச்சும் திருத்தணும். இதுக்காக நம்ம பிறந்தோம் அப்படின்னு நினச்சவன் அடிச்சு படுக்க ஓட்டி ஏன்டா பிறந்தோம் அப்படின்னு ஃபீல் பண்ண சொன்னாங்க. நம்ம கடைசி வரைக்கும் ஷார்ட் ஃபிலிம் பண்ணல நம்ம பட்ஜெட் இல்லை அப்படின்னு நினைக்கும் போது தான் இந்த வீடியோ பார்த்தேன். ஷார்ட் ஃபிலிம் 0 பட்ஜெட் ஷார்ட் ஃபிலிம் ப்ரொஃபஷனலாக பண்ணுறது எப்படி? Oh my God, it's over my mind. அவர் பண்ணது நம்ம பல வருஷத்துக்கு முன்னாடி தான். பட் 2026 0 பட்ஜெட் ஷார்ட் ஃபிலிம் பண்ண முடியுமா என்ன? இந்த வீடியோ பார்த்து முடிக்கிறதுக்குள்ள உங்களுக்கு ஒரு கிளியர் கட்டான பிளான் கிடைக்கும் எப்படி ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறதை பற்றி ப்ராக்டிக்கலி. டிங். ஸோ ஹாய் கைஸ், இதான் உங்கள் ரேண்டம் கைஸ், இட்ஸ் மீ. பட்ஜெட் மைனஸ் பண்ணணும்னா முதல் பட்ஜெட் போடணும். 3 stages are there: pre-production, production and post-production. இது சிம்பிள் வேர்டில் சொல்லணும்னா ப்ரீ-ப்ரொடக்ஷன்ல இந்த ஸ்டோரி ரைட்டிங், டயலாக் ரைட்டிங், இந்த ரைட்டிங் ஒர்க்லாம் பண்ணுவாங்க. அதில் தான் ஒரு பேஸ் ஐடியா கிரியேட் ஆகும். இந்த ப்ரொடக்ஷனில் தான் ஷூட் பண்ணவே ஆரம்பிப்பாங்க. அங்கே தான் ரியல் ஃபிசிக்கல் திங் ஹேப்பன்ஸ். போஸ்ட் ப்ரொடக்ஷனில் நம்ம எடுத்த ஃபுட்டேஜஸை ஸ்கிரிப்டுக்கு ஏற்ற மாதிரி எடிட் பண்ணுறது, மியூசிக் பண்ணுறது, இந்த மாதிரி போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்லாம் பண்ணுவாங்க. அது பேர் தான் போஸ்ட் ப்ரொடக்ஷன். லெட்ஸ் கோ டீப்பர். ப்ரீ ப்ரொடக்ஷனில் ஸ்கிரிப்ட் ரைட்டர், டயலாக் ரைட்டர், ஸ்க்ரீன் பிளே ரைட்டர், டைரக்டர் இவங்களுக்கெல்லாம் நம்ம வந்து பட்ஜெட் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். செகண்ட் ப்ரொடக்ஷன், கேமரா, லைட்டு அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ், கேமராமேன், சினிமாட்டோகிராஃபர், ஆக்டர், டைரக்டர், அசிஸ்டன்ட் டைரக்டர், லொக்கேஷன், ஃபுட்டு, டிராவல், இந்த மாதிரி எக்கச்சக்கமான செலவுகள் வந்து நம்ம ப்ரொடக்ஷனாக தான் இருக்குது. தேர்ட் போஸ்ட் ப்ரொடக்ஷன், நம்ம பட்ஜெட்லேயே முக்கால்வாசி பட்ஜெட்டு இதில் தான் போகும். ஏன்னா இதில் தான் எடிட்டிங், டப்பிங், மியூசிக், விஎஃப்எக்ஸ், எஸ்எஃப்எக்ஸ், டிஏனா கலர் கிரேடிங், ஃபோலேனா இதான் ஃபோலே. இதில் 10 பாயிண்ட் மைனஸ் பண்ணால் அது லோ பட்ஜெட்டில் வராது. பட் இந்த பட்ஜெட்டை ஏன் ஸ்டைல் எடுத்துக்க போகிறான்? அதுக்கு முன்னாடி நாங்கள் லோ பட்ஜெட்டில் பண்ண ஷார்ட் ஃபிலிமில் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் செக்அப் பண்ணி பாருங்கள், நல்லா இருக்கும். ஆனால் இதே மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ரீ ப்ரொடக்ஷன் தம்பி ஸ்ட்ரைக் பண்ணிடுறேன். எஸ், நீங்கள் ப்ரீ ப்ரொடக்ஷனில் செலவு பண்ண அவசியம் இல்லை. ஏன்னா ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்கு, டயலாக் எழுதுறதுக்கு உங்கள் ஃப்ரெண்டை கூப்பிடலாம், உங்களுடைய நெய்பரை கூப்பிடலாம், உங்களோட ரிலேட்டிவ் கூப்பிடலாம், உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருனாலும் நீங்கள் யூஸ் பண்ணி உங்களுடைய ஸ்கிரிப்டை பண்ணலாம். முக்கியமாக நீங்கள் உங்கள் ஸ்டோரிக்கு ஸ்கிரிப்ட், ஸ்க்ரீன் பிளே நீங்களே பண்ணலாம். பிலீவ் யுவர்செல்ஃப். அண்ட் போனஸ் டிப், இப்போ நீங்கள் வந்து ஏஐ கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஜஸ்ட் யூஸ் இட், டோன்ட் காப்பி இட். ப்ரொடக்ஷன், டெடிகேட்டட் ஆக்டர், சினிமாட்டோகிராஃபர், சைடு ஆக்டர், இந்த மாதிரி க்ரூவை செட் பண்ணணும்னா கோ அண்ட் சர்ச் ஃபார் தி க்ரூ. எங்கேயாச்சும் போய் தேடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் இருக்கவங்களுக்கு தேடுங்க, உங்களோட நெய்பர்ஸ் தேடுங்க, உங்கள் கசின்ஸ் யாராச்சும் இருந்தால் அவங்கள தேடுங்க. எவனாச்சும் ஒருத்தன் கேமரா வச்சிருப்பான், எவனாச்சும் ஒருத்தன் ஆக்டிங்கில் வெளியே வந்துட மாட்டோமான ரீல்ஸாக போட்டு தள்ளுவான். பிடிச்ச அவனை உள்ளே போட்டு உங்கள் க்ரூவில் ஜாயின் பண்ணிக்கோங்க அண்ட் கோ ஃபார் இட். ஆனால் ஒன்று, இந்த ஆக்டர், இந்த சினிமாட்டோகிராஃபர், கேமராமேன் இவங்களாம் நல்ல வேலை வாங்கிட்டு கடைசியில் ஒரு ட்ரீட் வைக்காம விட்றாதீங்க. அப்புறம் அதை வைத்தறிச்சலாகி போயிடும். சினிமாட்டோகிராஃபர் இஸ் மெயின் திங். ஸோ நீங்கள் ப்ரொஃபஷனலாக பண்ண போகிறீங்கன்னா ஒரு ப்ரொஃபஷனல் சினிமாட்டோகிராஃபரை நீங்கள் ஹையர் பண்ணிக்கலாம். கேமராமேன், தட்ஸ் இட். இல்லைன்னா நீங்களே அதை மாஸ்டர் பண்ணிடலாம். இது எல்லாமே கைக்கூடி வந்தாலும் கேமரா இஸ் த வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஹாய் ப்ரோ, ஒரு நல்ல கேமரா ரெண்டல் கிடைக்குமா ப்ரோ? சூப்பர் ப்ரோ. எவ்வளோ ப்ரோ வரும்? ஒரு நாளைக்கு 5K மட்டும் தான் வரும். இல்லை புரியல. அதாங்க
ஓகே ப்ரோ ப்ரோ நான் கொஞ்ச நேரத்தில் கால் பண்ணுவேன் ப்ரோ. ஓகே ப்ரோ இல்லை ப்ரோ, அதுக்கெல்லாம் எனக்கு சுத்தமாக பட்ஜெட்டே இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள்கிட்ட என்ன கேமரா இருக்கோ அதை யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா உங்கள் ஃப்ரெண்டை வந்து பாரோ பண்ணலாம். இல்லைன்னா உங்கள்கிட்ட இருக்க மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணலாம். இட்ஸ் ஸோ பெட்டர். இல்லைன்னா வேறு யார்ட்டாச்சும் இருந்து மொபைல் ஃபோனை வாங்கலாம். இப்போலாம் பார்த்தீங்கன்னா கேமராக்கு ஈக்குவலாக மொபைல் ஃபோன் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுது. ஐஃபோன் போனால் இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ கோ ஃபார் இட். இப்போ 17 Pro Maxல வந்து லாக் ஆப்ஷனே கொடுத்துறாங்க. முடிஞ்சால் பாருங்கள், இல்லைன்னா மொபைல் எடுங்க. சிம்பிள். உங்கள்கிட்ட நல்ல ஸ்டோரி ஸ்கிரிப்ட் ஸ்க்ரீன் பிளே இருந்துச்சுன்னா உங்கள் விசுவல் அதை கெடுக்க போகிறதில்ல. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லலாம் கூழாங்கல். அதில் எந்த ஃபேன்சி எக்யூப்மெண்ட்ஸும் யூஸ் பண்ணதில்ல. ஸ்டில் அது நிறைய அவார்டு வாங்குச்சு, பேசும் பொருளாகவும் இருந்துச்சு. கமான் மேன், ரிச் ஃபுட்டேஜ் தான் உங்கள் ஸ்டோரியை கன்வே பண்ண போகிறது கிடையாது. நிறைய பேர் கேமரா லைட்டிங்ஸை நிறைய யூஸ் பண்ணி ஓவர் சேச்சுரேட் ஆகிடுவாங்க. அது பார்க்குறது நல்லாவே இருக்காது. தேவையே இல்லையோ அப்படின்ற மாதிரி இருக்கும். இது தேவையே கிடையாது. ஸோ உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை யூஸ் பண்ணுங்கள். அதுக்கு என்ன தேவையோ அதை யூஸ் பண்ணுங்கள். ஸோ வாட் ஐம் சேயிங் இஸ் யூஸ் வாட் யூ ஹேவ். ஃபார் எக்ஸாம்பிள் சன்லைட் இஸ் த பெஸ்ட் ரிசோர்ஸ் இன் த வேர்ல்டு. ஸோ சன்லைட் நீங்கள் யூஸ் பண்ணலாம். முக்கியமாக சன் ஷைன் அப்பயும் சன் செட்டாகவும் பார்த்தீங்கன்னா லைட்டிங் வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் சும்மா கேமரா கொண்டு போய் வச்சாலே சினிமேட்டிக்காக இருக்கும். ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். அதுவும் இல்லாமல் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் சன்செட்டை வந்து கோல்டன் ஹவர்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த டைம் வந்து அந்த சன்செட் டைம் வந்து பங்கமாக இருக்கும். நீங்கள் ஃபிலிம் பண்ணுறதுக்கு பெஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் லேம்ப் யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா டார்ச் லைட் யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா வந்து அமேசானில் வந்து நிறையா, இல்லைன்னா லோ பட்ஜெட்லேயே அமேசானில் ஃப்ளிப்கார்ட்டில் இது மாதிரி நிறையா லைட்ஸ்லாம் விற்கும். நீங்கள் அதை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை யூஸ் பண்ணுங்கள். இட் வில் பி ப்ராக்டிஸ் இட். அதை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தட்டி தூக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அப்படியே பண்ணிக்கலாம். போஸ்ட் ப்ரொடக்ஷன், எடிட்டர், Come on man, not again. Post production, it's play a vital role in any visual form. இது 5 மார்க் क्वेश्चन ஆன்சர் பண்ண மாதிரி இருக்கு. டைலாக் இருக்கு. என்ன டைலாக் இது? எனிவே இட்ஸ் டேம் ட்ரூ. ஸோ நீங்கள் எந்த விசுவல் எடுத்துட்டாலும் இந்த எடிட்டிங் செக்டாருக்குள்ளே வராமல் நீங்கள் எதையும் வந்து ரிலீஸ் பண்ண முடியாது. அது நல்லாவும் இருக்காது. ஸோ எடிட்டிங் இஸ் அ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். பட் அதை நம்ம வந்து பட்ஜெட்டில் செய்யணும். அதுதான் பெரிய பிரச்சனை. இந்த மாதிரி ஆளுங்கிட்ட கொடுத்தீங்கன்னா பட்ஜெட் எகிரும். அதுக்கு நீங்களே பண்ணிடலாம். நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஃப்ரீ சாஃப்ட்வேர் நிறைய இருக்குது. அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபில்மோரா, ஐ திங்க் ஸோ, VN ஃபுல் ஃப்ரீ. கேப்கட் கூட சிஸ்டத்துக்கு வந்துடுச்சு. பட் ப்ரொஃபஷனலாக போகணும்னு நினச்சிங்கன்னா ப்ரீமியம் ப்ரோ போகலாம். டாவன்சி ஃப்ரீ. ஆமாங்க, நானே ஃப்ரீ தான் யூஸ் பண்ணுறேன். டாவன்சி இஸ் ஃப்ரீ ஒன். பட் பழகிக்குங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எடிட்டிங் யூஸ் ஃப்ரீ ஆப்ஸ் ஆர் சாஃப்ட்வேர்ஸ். ஃபார் டப்பிங் பண்ணுறதுக்கு உங்கள் மொபைலில் யூஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா ஏதாச்சும் சின்ன ஃபார்மில் DAW கற்றுக்கிட்டு அதை யூஸ் பண்ணுங்கள். எந்த மைக்கை செலக்ட் பண்ணுறதுன்னு தெரில ப்ரோ அப்படின்னு சொல்லாதீங்க. ஏன்னா அதுக்கு டெடிக்கேட்டடாக ஒரு வீடியோ போட்டுருக்கேன், போய் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபார் மியூசிக் அண்ட் SFXக்கு ஃப்ரீ வெப்சைட் இருக்குது. பிக்ஸாபே அந்த மாதிரி வெப்சைட்லாம் இருக்கும். அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை பெரிய நான் மியூசிஷியன்கிட்ட தான் கொடுப்பேன் அப்படின்னா காண்டாக்ட் மீ. ஸோ ஐ டெல் யூ லிட்டில் சீக்ரெட். ஓகே, கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா யூடியூப் வீடியோஸை பாருங்கள், சர்ச் பண்ணி பாருங்கள். தேவையில்லாமல் டூம் ஸ்க்ரோல் பண்ணுறதுக்கு அதை உட்காந்து பாருங்கள். நல்ல கண்டென்ட் கிரியேட்டர்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். தமிழில் இருக்கணும், முக்கியமாக இங்கிலீஷில் இருக்க நிறைய யூடியூப் வீடியோஸை பாருங்கள். மாஸ்டர் கிளாஸை பாருங்கள். அதில் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கும். பெருசாக இருந்தாலும் அதில் நிறைய கண்டென்ட் உள்ளே இருக்கும். ஸோ யூ மஸ்ட் வாட்ச் தட். பட் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலன்னா, நீங்கள் யூடியூப் வீடியோ பார்த்தாலும் சரி, காசு கட்டி கோர்ஸ் போனாலும் சரி, not at all worth it. Okay, don't think I'm a rude. It's a fact. Practical நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். Practice make the man perfect, man. So ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். It's take to act 3. Practice. எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு 2 ஸ்டூடெண்ட் படிக்கிறாங்க. ஒரு ஸ்டூடெண்ட் அந்த கொஸ்டின் ஆன்சரையும் மக்கப் பண்ணுறான். இன்னொரு ஸ்டூடெண்ட் அதை புரிஞ்சு படிக்க முயற்சி பண்ணுறான். அவன் ஈஸியாக அதை வந்து லேர்ன் பண்ணிக்கிறான். பட் அவன் மண்டலில் நிற்க மாட்டேங்குது. ஸோ அவன் என்ன பண்ணுறான், நோட் எடுத்து ஒரு 5 டைம்ஸ் எழுதி பார்க்குறான். அண்ட் அது அவனுக்கு ஒர்க் ஆகுது. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு விஷயம் கற்றுக்குறோம்னா நம்ம வந்து யூடியூப்பில் பார்ப்போம், கூகுளில் பார்ப்போம், இல்லை யார்ட்டாச்சும் கேட்டு கற்றுக்குவோம். ஜஸ்ட் பார்க்குறது மட்டும் இல்லாமல் அது நீங்கள் செஞ்சு பார்க்கணும். அப்போ தான் லேர்னிங் ப்ராசஸ்லேருந்து ஒரு ஸ்கில்லாக உங்களுக்கு மாறும். மிஸ்டேக் பண்ணி கற்றுக்கணும் அப்படின்னு ஒரு விஷயத்தை நீங்கள் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. நீங்கள் பண்ணலனா எப்படி உங்களோட மிஸ்டேக் தெரியும்? ஸோ எதை பண்ணாலும் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் இட்.
அதை ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். அது எதுவும் வேணா இருக்கலாம். ஓகே, கம் டு டாபிக். நீங்கள் 0 பட்ஜெட்டில் பண்ணணும்னா நீங்களே லேர்ன் பண்ணிடுங்க, அது செஞ்சு பாருங்கள். இட்ஸ் ஒன் ஆஃப் த வே டு மேக் இட் 0 பட்ஜெட் ஷார்ட் ஃபிலிம். உங்களுக்கு நீங்கள் சம்பளம் கொடுக்க போகிறதில்ல. ஸோ ட்ரை இட். அண்ட் ஹியர் இஸ் த மெயின் பாயிண்ட். நீங்கள் சப்போஸ் ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறதுக்கு நீங்கள் வெளில இந்த ஆளை கூப்பிட்றீங்கன்னா கிவ் த டிசர்வ் சேலரி, கிவ் த டிசர்வ் கிரெடிட்ஸ். டோன்ட் டூ தட். எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேன்னு கூட வச்சுக்கோங்களேன். ஒரு மியூசிஷியனோ ஒரு சினிமாட்டோகிராஃபரோ பண்ணிவிட்டு அந்த பின்னாடி வர கிரெடிட்ஸ்க்காக தான் காத்துக்கிட்டு இருப்பான், அந்த படம் முடிவுக்காக காத்துக்கிட்டு இருப்பான். அதுதாங்க ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு சந்தோஷமே. ஸோ கிவ் த கிரெடிட்ஸ். ஸோ 0 பட்ஜெட்டில் பண்ண முடியாதா? தட்ஸ் த கொஸ்டின். ப்ரோ ஓப்பன் ஒன்று சொல்லிட்டா, எதுக்கோ செலவு பண்ணுறோம், எதுக்கோ செலவு பண்ணுறோம், யாருக்கோ செலவு பண்ணுறோம். இந்த ஸ்கிரிப்ட் பூரா நான் சொல்ல வரது என்னென்னா, ப்ராக்டிஸ் இட். பட் நம்ம ரொம்ப செலவு பண்ணி கஷ்டப்பட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணி ஒரு வீடியோ பண்ணி ரிலீஸ் பண்ணுறோம், யூடியூப்லேயே இருக்கட்டும் இல்லை வாட் எவர் பிளாட்ஃபார்ம் இட் இஸ். ஆனால் அதில் நமக்கு ரீச்சே வராது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வீடியோ எடுத்துங்களேன், கோ அண்ட் see the views count. அவ்வளோதான். கோ அண்ட் see the subscribe count. That's it. இந்த அல்காரிதம் இந்த இது க்ளோஸ்க்கு ஐ டோன்ட் நோ. பட் இது ஏன் நம்ம பண்ணணும் ஏன்னா அதை பண்ணும் போது வர சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஹாப்பினஸ். இந்த ஸ்கிரிப்டில் இருக்கிறத விஷுவலாக கொண்டு வரும்போது எவ்வளோ ஹாப்பினஸ் இருக்கும் தெரியுமா? அதை சொல்ல வார்த்தைகள். அதை இட்ஸ் வியூஸோ ஃபாலோவர்ஸோ சப்ஸ்கிரைப்ஸோ இட் டசன்ட் மேட்டர். உங்கள் பேஷனுக்காக பண்ணுங்கள், உங்களுடைய ஹாபிக்காக பண்ணுங்கள், உங்களுடைய ஹாப்பினஸ்க்காக பண்ணுங்கள், உங்கள்கிட்ட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக பண்ணுங்கள், உங்களுக்காக பண்ணுங்கள். நம்ம கண்டென்ட் பண்ணும்போது ஆடியன்ஸோட நீஷ் பார்த்து பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நான் என்ன சொல்கிறேன், ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போது ஆடியன்ஸ்க்காக பண்ணாதீங்க, உங்களுக்காக பண்ணுங்கள். இது வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் மட்டும் கிடையாது. ட்ராயிங் ஆர்டிஸ்ட் வந்து நம்ம இன்ஸ்டாவில் பார்த்துருப்போம், ஆனால் அவங்களுக்கு சரியான ரீச்சே இருக்காது. அவங்களுக்கு இருக்கிற 100 லாயல் ஃபாலோவர்ஸ் இஸ் worth enough. ஸோ கன்க்ளூஷன், ப்ராக்டிஸ் பண்ண மறந்தாதீங்க. இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் போய் ஸ்க்ரோல் பண்ணி வேறு வீடியோ பார்க்காம போய் உருப்படி ஏதாச்சும் ஒன்று பண்ணுங்கள். அவங்க ஜெயிக்கிறாங்க, இவங்க ஜெயிக்கிறாங்க. அவங்க ஷார்ட் ஃபிலிம் பண்ண போகிறாங்க, இவங்க ஷார்ட் ஃபிலிம் பண்ண போகிறாங்க. நீங்கள் எப்போ ஷார்ட் ஃபிலிம் பண்ண போகிறீங்க? நீங்கள் எப்போ ஜெயிக்க போகிறீங்க? அதில் டீப் மீன் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், உங்களிடத்துல விடைபெறுவது உங்கள் சந்தோஷ் மேத்யூ. பாய். டோன்ட் ஃபர்கெட், ப்ராக்டிஸ் மேக் த மேன் பர்ஃபெக்ட்.